அதிக குரல்கள் இன்றைய உலகில் கேட்கப்படுகிறது. இந்த வார நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். எல்லாரும் சுகமா இருக்கீங்கன்னு நம்புறேன். அனைவரும் தங்கள் அபிப்பிராயத்தை கூறுகிறார்கள். கஷ்டமா இருக்கு, ஆனா இப்படி நடக்கிறதுக்காக அவர் தன்னோட ஸ்தானத்தை விட்டு எல்லாவற்றையும் குறித்துதான். உங்களுக்கு எது சரியா வருதோ அதை தான் நீங்க செய்யணும்னு நான் அதற்கு நினைக்கிறேன். இயேசுவும் விதிவிலக்கு நிறைய அல்ல. பேர் அவரை பத்தி பேசுறத நான் கேட்கறேன். அவரே என் கண்மலை, அவரே என் அஸ்திபாரம். அவர் செய்ததை ஜனங்கள் அவர் ஒரு ஏற்றுக்கொள்ளவில்லை. தர்மம் செய்கிறவர்னு நினைக்கிறேன். நான் சொல்றது புரியுதா? நான் அவர் ஒரு அற்புதம்னு சொல்லுவேன். அவர் உறுதியாக இருந்த விஷயத்தில் ஜனங்களுக்கு உடன்பாடு இல்லை. அவர் உண்மையா நல்ல மனுஷனா அவர் எதை இருப்பாரு. பற்றியும் கவலைப்படல, நியமங்களை மாத்திரம் பின்பற்றி இவை கொண்டிருந்தார். அனைத்தையும் தாண்டி கிறிஸ்துவின் சத்தத்தை நாம் எப்படி கேட்க முடியும்? தெளிவான ஒரு குரல் இருந்தால் எப்படி இருக்கும்? காணக்கூடாத தேவனுடைய தற்ஸ்வரூபமாகிய குமாரன் இயேசு யார் என்பதை தெளிவாக உங்களுக்கு கூறுகிறார். பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் யாரும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி வாழ்ந்தார்? நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தார். உங்கள் வாழ்வில் அவர் எப்படி இருக்கிறார்? கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. மேலும் கிறிஸ்துவை குறித்த இந்த விளக்கம் அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக வைக்கிறது. திருப்புமுனை நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு நன்றி. இதோ டாக்டர் ஜெரேமியா புகழப்படாதவர்களின் புகழை பாடுதல் எனும் செய்தியுடன் வருகிறார். அவரு உலகத்தை ரட்சித்த மனிதன்னு அழைக்கப்பட்டாரு. ஆனா நீங்க அவரோட பேரை கேள்விப்படாம இருந்திருக்கலாம். செப்டம்பர் 26, 1983 அதிகாலை வேலை இருக்கும். சோவியத் யூனியனோட முன்னெச்சரிக்கை குழுவினர்னு சொல்லப்பட்டவங்க அமெரிக்க ஐக்கிய நாடுகளோட ஏவுகணை தாக்குதலை பத்தின தகவலை அறிஞ்சுக்கிட்டாங்க. கம்ப்யூட்டரோட பதிவுகள் நிறைய ஏவுகணைகள் இறக்கப்பட்டிருக்கிறதா தகவல் அளிச்சுது. சோவியத் ராணுவத்தோட வழக்கம் என்னன்னா அவங்க கிட்ட இருக்கிற அணுகுண்டுகள்னால் தான் எதிர்த்து தாக்குதல் நடத்தணும். ஆனால் அப்போ டியூட்டியில் இருந்த ஆஃபீஸர் ஸ்டான்ஸ்லாவ் பெட்ரோவ் அவரோட வேலை எதிரிகளோட ஏவுகணைகளோட எண்ணிக்கையை பதிவிடுறது. ஆனால் அவர் இந்த சூழ்நிலையை பெரிதுபடுத்த விரும்பலை. அவரும் அவரோட கூட இருந்த ஊழியர்களும் தவறான எச்சரிப்பு மணியை பார்த்ததா முடிவெடுத்தாங்க. அதோட கூட அவங்க சூரிய ஒளியோட பிம்பம் மேகங்கள் மேலே படுறத கணினி ஏவுகணைன்னு கணிச்சிட்டுதுன்னு சொல்கிறாங்க. அது எதுவும் நடக்காமலேயே அவங்க பழிவாங்கிற மாதிரி இருந்திருக்கும். 23 நிமிஷங்களுக்கு அப்புறம் மறுபடியும் பிபிசி நேர்காணலில் பங்கெடுத்து எதுவும் நடக்கலைன்றதை உணர்ந்தேன். அதுவே ஆறுதலாக இருக்குன்னு சொன்னார். மிஸ்டர் பெட்ரோவ் 10 வருஷங்கள் அமைதி காத்தாரு. ஆனால் சோவியத் யூனியன் சரிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட செயல்கள் ஊடகத்திற்கு அறிவிக்கப்பட அவர் பல சர்வதேச விருதுகளை பெற்றார். அவர் சில வருஷங்களுக்கு முன்னால தன்னோட 77 வயசுல இறந்தார். ஆனா அவர் தன்னை ஒரு ஹீரோவா கூட நினைக்கவே இல்லை. அது என்னோட கடமைன்னு சொன்னாரு. ஆனா அன்னைக்கு ராத்திரி நான் பணியில இருந்தது அவங்களோட பாக்கியன்னு சொன்னாரு. கொலாசையர் புத்தகம் புகழப்படாத ஒரு ஹீரோவான எபாப்ராவோட பெயரோட ஆரம்பிக்குது. அவர் தனக்கு கிடைக்க வேண்டிய பாராட்ட பெறாத ஒரு நபரா இருக்காரு. உண்மையில இந்த இடத்துல தான் நீங்க அவரோட பேரை முதல் முறையா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேதாகமத்தில் இன்னொரு நபரும் இருக்காரு, ஏப்பா பீரோ தீத்து. அவரும் இவரும் ஒரே நபர் இல்லை. இவரோட பெயர் ஏப்பா பீரா. இவரோட ஊழியம் இல்லாமல் கொலாசையருக்கு எழுதின நிருபம் இருந்திருக்க முடியாது. இத்தனை நூற்றாண்டுகளாக பல கோடி விசுவாசிகளை உற்சாகப்படுத்துகிற ஆசீர்வாதமான நிருபம். எப்பா பிரவோட கதையும் பெட்ரோவ் மாதிரி தான். அவருக்கு பிரியமான எல்லாத்தையும் சூழ்ச்சியினால இழந்த ஒரு நபர். நான் இப்ப சொன்ன நபரை விட வெகு நாட்கள் பிழைச்சிருந்த ஒரு நபர்னு சொல்லலாம். கொலாசையருக்கு எழுதின பவுலோட நிருபத்தில் இது ரொம்ப தெளிவா பதிவு செய்யப்பட்டிருக்கு. கொலோசே பட்டணமானது இன்னைக்கு நாம அறிஞ்சிருக்கிற துருக்கியோட லைசா பள்ளத்தாக்குல அமைஞ்சிருக்கு. அது அதிகமான ஜனத்தொகை கொண்ட செல்வம் நிறைஞ்ச பட்டணமா இருந்தது. ஆனா பவுல் அங்க வந்திருந்த சமயம் அது பெரிய பட்டணங்களான எராப்போலி அப்புறம் லவாத்திகேயானால சின்னதா காணப்பட்டுச்சு. கிபி 1 நூற்றாண்டுல பயங்கரமான பூமி எதிர்ச்சி கொலோசே பட்டணத்தை தாக்க, அதுக்கப்புறம் அது திரும்பவும் கட்டப்படலை. அப்போ அங்க எப்படி சபை ஆரம்பமாச்சு? சரி, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பவுல் ஒருபோதும் கொலோசேக்கு போகவே இல்லை. அங்க சபையை ஸ்தாபிச்சது பவுல் கிடையாது. அந்த கணம் கொலோசே பட்டணத்தை சேர்ந்தவருக்கு தான் போகும். அவர் தான் புகழப்படாத நம்ம ஹீரோ எபாப்பிரா. அவர் பவுலை ரோமாபுரியில சந்திக்கிறாரு. அந்த சமயத்துல பவுல் கைது செய்யப்பட்டிருந்தாரு. ஆனா சிறையில இல்ல, வீட்டு காவல்ல தான் இருந்தாரு. 24 மணி நேரமும் 7 நாளும் ரோம சங்கிலிகளால கட்டப்பட்டிருந்தாரு. அப்படி பார்த்தா அவரை பார்க்க வந்ததால எப்பாப்பிராவும் கைது செய்யப்பட்டிருந்தாரு. பவுலும் எப்பாப்பிராவை பத்தி என்னோட கூட காவல்ல இருந்தவன்னு சொல்றாரு. ரோமாபுரியில இவங்க ஒன்னா காவல்ல இருந்தாங்க. ஒரு காரணத்துக்காக தான் எப்பாப்பிரா ரோமாபுரிக்கு போனாரு.
அவர் கொலாசையில ஆரம்பிச்ச சின்ன சபையானது தாக்குதலுக்கு உட்பட நேர்ந்தது. சில கவர்ச்சிகரமான அழிவிற்குரிய போதனைகள் கொலாசையரின் ஐக்கியத்திற்குள்ள நுழைய ஆரம்பிச்சிருந்தது. எப்பாப்பிராவுக்கு அதை சமாளிக்க தேவையான இறையியல் வலிமை தனக்கு இல்லைன்றத அவர் உணர்ந்தாரு. அதனால பவுலோட உதவியை நாடி அவரு ரோமாபுரிக்கு வந்தாரு. பவுல் அவருக்கு பிரதியுத்திரமா நமக்கு தெரிஞ்சிருக்கிற இந்த கொலாசைய நிருபத்தை எழுதினாரு. நல்லா கவனிங்க, அந்த சபைக்குள்ள வந்த கள்ள உபதேசம் என்ன? அதாவது உங்க விசுவாசத்தை பத்தி நீங்க கரிசனையோட இருந்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்க சபைக்குள்ள அனுமதிக்கவே முடியாது. இப்போ அமெரிக்கால நடக்கிற மாதிரி பல சபைகளையும் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க சத்தியத்தை விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, சத்தியத்தை போதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா கவனக்குறைவா இருக்கிறதுனால சத்தியத்தை பாதுகாக்காம இருக்காங்க. அவங்களுக்கு அது தெரியறதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள கள்ள உபதேசமானது ஊடுருவ ஆரம்பிச்சிருச்சு. கொலோசே சபைக்குள்ள வந்த கள்ள போதனையானது கிழக்கிந்திய சித்தாந்தமும் யூத பிரமாணங்களும் பாகாலின் ஜோதிடமும் ஆன்மீகவாதமும் நாத்திகமும் அதோடு கூட மதிப்பு கொடுக்கணுமேன்றதுனால கொஞ்சம் கிறிஸ்தவமும் கலந்த கலவையான உபதேசமா இருந்துச்சு. இதெல்லாம் ஒன்னா சேர்த்து ஞானவாதம்னு அழைக்கப்படுது. அது இக்னாஸ்டிசம்னு சொல்லப்படுது. இக்னாஸ்டிக் அப்படின்ற கிரேக்க வார்த்தையோட அர்த்தம் அறிந்து கொள்ளுதல். ஞானவாதிகள்னு சொல்றவங்க அறிந்து கொள்பவராக இருந்தார்கள். அவங்க தங்களோட நாட்கள்ல அனைத்தையும் அறிந்தவர்களா இருந்தாங்க. அவங்க முதல் நூற்றாண்டோட விழித்திருந்த மதவாதிகளா இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லா பதில்களும் தெரியும். அதனால தங்களை மாதிரி அறிவாற்றல் இல்லாதவர்களை அவங்க ஏளனமா பார்க்குற தன்மை கொண்டிருந்தாங்க. அங்கதான் அவங்களுக்குள்ள பெருமையும் ஆணவமும் உள்ள வந்தது. அதுக்கப்புறம் அவங்க விசுவாசத்தை அழிக்கிற விதமான சுவிசேஷத்தோட எளிமைக்கு மாறா போதிக்க ஆரம்பிச்சாங்க. ஏ.டி. ராபர்ட்சன் வேதாகமத்தில் சிறந்த மேதைகள் ஒருத்தர்னு சொல்லப்படுறவர். இந்த இக்னாஸ்டிக் கள்ளத்தனத்தை புரிஞ்சுக்க அவர் நமக்கு உதவுறாரு. அவர் எழுதும்போது ஞானவாதிகள் தேவன் நல்லவர் என்றும் அவரால் எதையும் தொட முடியாதென்றும் நம்பினார்கள். ஏனென்றால் எல்லா பொருட்களும் தீங்கானவை என்று ஞானவாதிகள் நம்பினார்கள். அதனால் இந்த உலகமானது நடுநிலையில் இருந்து சுரப்பிகளால் வெளிப்பட்டவை என்று நம்புகிறார்கள். தேவன் நல்லவர், உலகம் தீமையானதுன்றதுல இருந்த பிரச்சனையை சரி செய்ய அவங்க இந்த மாதிரியான நடுநிலையில ஒன்றை உருவாக்கி தேவனுக்கு இதுல எடைப்பாடு இல்லை, அவருக்கு இதுல பொறுப்பில்லைன்ற மாதிரி சித்தரிச்சாங்க. கிறிஸ்துவத்தை ஏத்துக்கிட்டதும் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவோட பிரச்சனை வந்தது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் ஆவிக்குரிய பூமிக்குரிய எல்லா காரியத்திற்கும் உச்சக்கட்டமா இருக்காரு. அவர் தேவனுடைய குமாரன், அவரே குமாரனாகிய தேவன். அவர் மாம்சத்தில் வந்த கர்த்தர். அது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்தது. அவங்க இயேசு கிறிஸ்துவ தேவன் கிட்ட இருந்து வந்த நடுநிலைத்தன்மையால வந்தவரோட பட்டியல்ல சேர்த்துக்கிட்டாங்க. அதனால அவரும் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு நபர்ன்ற நிலைக்கு தள்ளப்பட்டாரு. அவர் சிருஷ்டிப்புகளோட பிதானும் கருதப்பட்டாரு. அப்படின்னா அவருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி அவருக்கே உரிய அந்த தெய்வத்துவம், உத்தமம், வல்லமைன்னு எதுவுமே இருக்காது. அதனால இந்த விஷயங்களால இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து சொன்ன எல்லாவற்றின்படி இல்லை என்கிற எண்ணம் கொலோசே பட்டணம் விசுவாசிகளை விலகச் செய்தது. அதனால பவுல் இந்த நிருபத்தை கொலோசையில இருக்கிறவங்க தங்களை சுற்றி இருக்கிற கள்ள உபதேசங்களை கையாளும்படிக்கு எழுதுறாரு. அப்படி இதை எழுதும்போது தான் அவர் எல்லா வசனங்களையும் இயேசு கிறிஸ்துவை பத்தி மிக முக்கியமான காரியத்தை வெளிப்படுத்துறாரு. அது இன்றைய விசுவாசிகளுக்கும் கிறிஸ்துவை எல்லாவற்றிற்கும் மேலானவர்ன்றதை புரிஞ்சிக்க உதவி செய்து. அவர் ஒருவர் தான் சந்திக்கிற எல்லா விதமான நம்பிக்கைகளுக்கும் தவறான பிரசங்கியார்களுக்கும் மேலானவராய் இருக்காரு. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். ஒரு நாள் சகல முழங்கால்களும் அவருக்கு முன்னால முடங்கும், நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்னு அறிக்கை செய்திடும். அதனால நம்ம கொலோசையர் நிருபத்தை வாசிக்கும் போது இதுல ஞானவாதத்தை பத்தி பேசுறதுக்கு அதிக நேரத்தை நம்ம செலவிட போறதில்ல. நம்ம இயேசு கிறிஸ்துவை பத்தி எப்படி அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவராக இருக்கிறார்ன்றதை பத்தியும் பார்க்க போறோம். நீங்க அவரை நம்ப முடியும், அவரை நீங்க விசுவாசிக்கலாம், அவருக்கு நீங்க உங்க வாழ்க்கையை கொடுத்திடலாம். இப்போ நான் முதலாவதா கொலோசையரோட முதல் 8 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற 3 தனிநபர்கள் அப்புறம் மக்கள் கூட்டத்தை பத்தி சொல்ல விரும்புறேன். 3 தனிநபர்கள் அப்புறம் ஒரு மக்கள் கூட்டம். முதல் தனிநபர்னு பார்த்தா இதோட ஆக்கியோன். அவர்தான் அப்போஸ்தலனாகிய பவுல். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும். பவுல் இந்த நிருபத்தை எழுதும்போது அவர் இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிற தன்னோட கடைசி நாட்கள்ல இருந்தது. சுவாரஸ்யமான விஷயம், தமஸ்கோட சாலை அனுபவத்திலிருந்து 29 ஆண்டுகள் கடந்துருச்சு. அவர் இயேசு கிறிஸ்துவ தன்னோட சொந்த ரட்சகரை ஏத்துக்கிட்டு இருந்தாரு. பவுல் தன்னோட பரம்பரை பத்தியும் நம்பகத்தன்மையை பத்தியும் சொல்றாரு. அவர் சபைக்குள்ள வந்திருக்கிற போதனைகளை கையாள போறாரு. அவர் யாருன்றத எல்லாரும்
அறிந்து கொள்ள விரும்புகிறார். அவர் ஏதோ போற வழியில ஒரு ராத்திரி வந்துட்டு போற ஒரு மேதை இல்ல. அவரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட அப்போஸ்தலரா இருக்காரு. ஆக்கியோனான அப்போஸ்தலனாகிய பவுல், உடன் உதவியாளர் சகோதரனாகிய தீமோத்தேயு. அந்த முதல் வசனத்திலேயே நம்ம வாசிக்கிறோம், சகோதரனாகிய தீமோத்தேயுவும். எதிர்வினைகள் ஈர்க்கின்றது உண்மைன்னா அது உண்மை என்றால் பவுலும் தீமோத்தேயுவும் நல்ல நண்பர்களா இருந்தாங்கன்னு உறுதியா சொல்ல முடியும். பவுல் உண்மையிலேயே திடமாக உக்கிரமான தரிசனமுடைய ஒருத்தர். இந்த பக்கம் தீமோத்தேயு பயமும் பலவீனமும் உள்ளவர். ஆனா அவங்களுக்கு இருந்த அந்த பிணைப்பு மறுக்க முடியாது. அதாவது பவுல் சொல்றாரு, தீமோத்தேயு மாதிரி தன்னை மாதிரி மனது கொண்ட நண்பர் அவருக்கு வேற யாருமே இல்லையா. அவருக்கு அவர் கொடுத்த புனைப்பெயர் எனக்கு மிகவும் பிரியமான குமாரன். 2 தீமோத்தேயு 1:2. ஆனா இந்த வசனத்துல நண்பனுக்கும் மேலான ஒரு உறவு உண்டாகிறது. பவுல் தன்னோட நிருபங்களுக்கு அவரோட பேரை வச்சிருக்காரு. அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு தெரியுமா? அவரு தேவனால அருளப்பட்ட நிருபத்தை கையெழுத்திடுறாரு. 2-1 நிருபங்கள்ல இது ஒண்ணுதான் அப்படி எழுதப்பட்டுச்சு. ஜீவனுள்ள தேவனோட அங்கமா இருக்கிற ஜீவனுள்ள வார்த்தையா இருக்க போற எழுத்துக்கள் 1000 வருஷங்களுக்கு பல கோடி ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வர கருவியா இது இருக்கு. சாம்ராஜ்யங்களை கடந்து நிக்கிற பதிவுகள், நித்தியமாக தேவன் ஜனங்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடியதான நிருபம் இது. எங்க பவுல் என்ன செய்யறாரு? அவர் மனம் திரும்பிய இளம் வாலிபனாகிய தன்னோட உடன் வேலையாள் கிட்ட எழுதுகோள் கொடுத்து அவன்கிட்ட சொல்றாரு, இத பிடி தீமோத்தேயு, இங்க கையெழுத்து போடு. உன்னோட பேர் என்னோட பேரோட என்றென்றைக்குமா இணைக்கப்பட்டிருக்குன்னு. இந்த நிருபம் வாசிக்கப்படுற எல்லா இடங்களையும் பவுலும் தீமோத்தேயுன்னு சொல்லப்படுன்னு சொல்றாரு. தீமோத்தேயு எந்த நிருபத்தையும் எழுதல. அவர் பவுலோட சீஷன், பவுலுக்கு நண்பன், அவ்வளவுதான். பவுலோ அவனையும் இந்த நிருபத்தில் இணைத்திட விரும்பினார். அப்போஸ்தலனாகிய அவருடைய இருதயத்தின் இந்த நிலை ஏன் தேவன் அவரை பயன்படுத்த முடிந்தது என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்கிறது. இந்த இளம் வாலிபன் மேல அவர் காட்டின அன்பில் அவரோட தாழ்மை பிரகாசிக்குது. ஆக்கியோன் அப்போஸ்தலனாகிய பவுல், உடன் இருந்தவர் சகோதரனாகிய தீமோத்தேயு. எழுதப்பட்டது கொலோசேயில் இருந்த பரிசுத்தவான்களுக்கு. இந்த வசனத்தின் அடுத்த பகுதியில் அது இருக்கு. இப்ப பொதுவான விஷயங்கள் அவருக்கு தெரியும். எப்பாப்பிரா அவர்கிட்ட சொல்லியிருந்ததுனால சபையில் என்ன நடக்குதுன்னு தெரியும். அவருக்கு எல்லா நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் தெரியும். அவங்களுக்கு கொஞ்சம் ஊக்குவித்தல் அவசியன்றத அறிந்தவரா பவுலோட எழுதுகிற வழக்கத்தின்படி சபையில் நடக்கிறதா எப்பாப்பிரா சொன்ன நல்ல விஷயங்களை பத்தி பாராட்டுற விதமா தன்னோட கடிதத்தை அவர் ஆரம்பிக்கிறாரு. திருச்சபையோட ஸ்தானத்தை பத்தி 2வது வசனத்துல இருக்கு. கொலோசே பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களுக்கும் விசுவாசிகளுமாயிருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது. பவுல் தன்னோட கடிதத்தை யாருக்கு எழுதுறாருன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அவர்கள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளான சகோதரர்களுமாக இருந்தார்கள். இது என்னன்னு புரிஞ்சுக்காம இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்னு சொல்றது ஏதோ கரை திரை இல்லாத அழுக்கான கண்ணாடியிலும் அழியாமல் நினைவு சின்னங்கள் வைத்து ஆராதிக்கப்படுற அற்புதங்கள் செய்கிறவரா சொல்லப்படுற ஒருத்தர் இல்ல. பரிசுத்தவான் என்றால் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட பாவிகள். புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தவான் என்கிற வார்த்தையானது ஒருபோதும் நிலையை குறிக்கவில்லை, எப்போதும் ஒரு நபருடைய ஸ்தானத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தால் நீங்க தான் பரிசுத்தவான். இதுதான் திருச்சபையோட ஸ்தானம். கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்கள் சகோதரர்கள். ஒரு கூட்டத்தாரை உற்சாகப்படுத்த முயற்சிக்கும் போது அவங்களை பத்தி நல்ல வார்த்தைகளை சொல்றது நல்லது. கொலோசே பட்டணத்தில் உள்ளவர்களே, உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் சகோதரர்களுமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் சமாதானத்தோட இருக்கிறீர்கள். அடுத்ததா அவங்களுக்கு சின்ன ஆசீர்வாதத்தை சொல்றாரு. 2வது வசனத்துல இறை வாழ்த்து கொடுக்கிறாரு. அவர் அவங்க கிட்ட, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உங்களுக்கு தெரியுமா, புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவோட கிரியையை விவரிக்க கிருபைன்ற வார்த்தையை விட மேலான வார்த்தை ஒண்ணுமே இல்லை. இதுதான் நான் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் பரலோகம் போகிற வரைக்கும் நம்ம நிலைப்படுத்துவதாயிருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஒருவேளை நாம எல்லாரும் ஒன்னா ஒரு நாள் பரலோக வாசல நிற்கும் போது எல்லாரும் ஒன்னா இருக்க நேர்ந்தா நாம ஒருத்தர் பார்த்து எல்லாம் அவருடைய கிருபையால தான் நான் இங்க இருக்கேன், நம்மளால ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோம். நாம செய்ய வேண்டியதை நாமே நிதானித்து பார்க்கணும். நம்ம பரலோகத்துக்கு பாத்திரவான்கள் இல்லை, தேவனுடைய கிருபையினால் மட்டுமே நம்ம பரலோகம் போவோம். ஆமேன். இந்த இறைவாழ்த்து எப்பவும் இதே வரிசையில தான் இருக்கும். வேதாகமத்தில் வாசிப்பீர்கள் என்றால் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். கிருபையும் சமாதானமும் ஒன்னாவே இருக்கும், வேற எந்த விதத்திலையும் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு கிருபை இல்லைன்னா உங்களுக்கு சமாதானமும் இருக்காது. கிருபை இல்லாத இடத்தில் சமாதானம் இருக்க முடியாது. யுத்தத்தின் மத்தியில் கூட கிறிஸ்துவுக்குள் சமாதானமாக இருக்க முடியும். உங்களுக்கு இது தெரியுமா? ஒரு மனுஷனுக்குள்ள கிறிஸ்துவோட கிருபை அதிகமா இருந்தா கிறிஸ்துவோட சமாதானமும் அவனுக்குள்ள அதிகமா இருக்கும். என்னோட கணக்குப்படி நம்மளோட காலத்துல பிரச்சனை என்னன்னா,
ஜனங்க கிருபையை விட்டுட்டு சமாதானத்தை தேடுறாங்க. தேவனுடைய கிருபை இல்லாம சமாதானம் இல்லை. அதாவது தேவனோடு பகையாக இருந்தோம். இயேசு கிறிஸ்து வந்து தேவனுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற பாவம் என்னும் தடையை தகர்க்கிற வரைக்கும், கிருபை வரும் வரைக்கும் சமாதானம் இருக்க முடியாது. இப்ப பவுல் அந்த சபையை பத்தி விளக்குறாரு. எபாப்பிரா சொல்ல கேட்டதிலிருந்து சொல்றாரு. மேலும் அவர் கொலோசையருடைய எல்லா நற்கிரியைகளுக்காகவும் தேவனுக்கு நன்றி சொல்ல போறாரு. அவங்க கள்ள உபதேசத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்களா? ஆமா. ஆனா அவங்கள பத்தி அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல, கொலோசை திருச்சபையில இருந்த நிறைய நல்ல விஷயங்களை பத்தி நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு பவுல் விரும்புறாரு. வசனம் 5 சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். புதிய ஏற்பாட்டில் பவுலோட நிருபங்களை வாசிக்கும் போது என்ன கண்டுபிடிப்பீங்கன்னு தெரியுமா? இந்த பூமியில வாழ்ந்தவங்கள அவர் சந்தோஷமான நபராக இருந்தார்ன்றதை அறிந்து கொள்வோம். ஏன்னு தெரியுமா? ஏன்னா அவர் எப்பவும் நன்றியுள்ளவனா இருந்தாரு. பவுலோட நிருபங்கள் எல்லாமே நன்றி அறிதலால நிரம்பி இருக்கு. நன்றி செலுத்துறதுக்கான தியான பகுதிகளை எங்க பார்க்க முடியும் நீங்க யோசிப்பீங்கன்னா, பவுலுடைய எல்லா நிருபங்களையும் வாசிங்க. எல்லா இடத்துலையும் நீங்க அதை பார்க்க முடியும். அவர் எப்பவும் நன்றி செலுத்தினாரு. ஒருத்தருக்கு இல்ல ஒருத்தருக்காக நன்றி சொல்வாரு. 3வது வசனத்திலிருந்து ஆரம்பிச்சு 8வது வசனம் வரைக்கும் நன்றி செலுத்தி அவங்களுக்காக ஜெபிக்கிறத பத்தி நாம பார்க்க முடியும். பவுலோட மாதிரியை பின்பற்றி நாமும் நன்றியுள்ள இருதயத்தோடு மற்றவர்களுக்காக ஜெபிக்கலான்றதை நினைவுபடுத்துது. கிறிஸ்துவுக்குள் நமக்கு தெரிந்த நபர்களுக்காக நன்றி செலுத்துதல். பவுல் தன்னோட குறிக்கோளை நோக்கி செயல்படுறத பாருங்க. தன்னோட இலக்கை அவர் அப்படிதான் அடைகிறாரு. கொலோசையில இருக்கிற அனைவருக்காகவும் அவங்கள பத்தி கேள்விப்பட்ட விஷயங்களுக்காக நன்றி செலுத்துறாரு. இப்ப அவங்கள பத்தி அவர் என்ன கேள்விப்பட்டாரு? முதலாவது அவங்களோட விசுவாசத்தை கொண்டாடினார். வசனம் 3, கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தை நாங்கள் கேள்விப்பட்டு, பவுல் கொலோசையருக்கு சொல்லும்போது உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொண்ட சகோதர சகோதரிகளாக இருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன்றாரு. அவங்களுக்கு வெறும் விசுவாசம் இல்ல, இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் இருந்தது. நீங்க எப்போவாவது விசுவாசம் இருக்குன்னு சொல்றவங்களை பார்த்து அவங்க கிட்ட நீங்க உங்க விசுவாசம் யார் மேல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்து விசுவாசம் இருக்கு தெரியுமா, எனக்கு நிறைய விசுவாசம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? எதுல விசுவாசம் இருக்கு? இல்ல, எனக்கு விசுவாசம் இருக்கு. எதுல விசுவாசம் கேட்டீங்கன்னா எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க. நாங்கள் விசுவாசத்தின் மக்கள்னு ஜனங்க சொல்லும் போது அவங்க விசுவாசம் எதன் மீது இருக்குன்னு கேட்கறதுக்கு நமக்கு முழு உரிமையும் இருக்கு. அதாவது விசுவாசன்றது எவ்வளவு விசுவாசம் இருக்குன்றது இல்ல, விசுவாசன்றது நம்ம விசுவாசிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர்ன்றதுல இருக்கு. இந்த விசுவாசிகள் வேதம் சொல்லுது கிறிஸ்து இயேசுவில் விசுவாசமாக இருந்தார்கள். இது எல்லாமே அவசியமானதுதான். அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் இருந்ததோடு கூட அந்த விசுவாசம் அன்பினாலே வெளிப்படவும் செய்தது. கவனிங்க, அதே வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, சகல பரிசுத்தவான்களுக்கான உங்கள் அன்பையும் குறித்து. சிலுவையில் அறையப்படுறதுக்கு முந்தின நாள் இயேசு தன்னோட சீஷர்களுக்கு ரொம்ப முக்கியமா சொன்ன ஒருவருக்கொருவர் பத்தி வேதத்தில் இருக்கு தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் மட்டும் 19 முறை ஒருவருக்கொருவர்னு இருக்கு. அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள். இப்படி நிறைய ஒருவருக்கொருவர் இருக்கு. கிறிஸ்தவர்களை எப்படி வாழணும்னு சொல்லுது. ஆனா இதுல பிரபலமான ஒண்ணு, ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள். அன்னைக்கு ராத்திரி அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசுவோட இருந்தாரு. அவர் தான் கடைசியா ஜீவனோடு இருந்த அப்போஸ்தலர். அவர் அன்பின் அப்போஸ்தலர்னு அழைக்கப்பட்டாரு. காரணம், அந்த நேரத்திலிருந்து யோவான் எழுதின எல்லா நிருபங்களும் இந்த சத்தியத்தினால நிறைஞ்சதா இருக்கு. தன்னோட சுவிசேஷத்துல அன்பை வெளிப்படுத்துறாரு. அவரோட முதல் நிருபத்துல அன்பு தான் பிரதானமா இருக்கு. யோவானோட முதல் நிருபத்தில் இருக்கிற இந்த வார்த்தைகளை கவனிங்க. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். 1 யோவான் 3:23, நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாகியிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாயிருக்கிறது. பாரம்பரியம் சொல்கிறது, யோவானுக்கு வயதாகிற காரியங்களை குறித்து வாசிப்பதை வெறுத்தேன். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் இவற்றில் ஒன்றை வாசிக்கும் போது, ஓ தேவனே, மறுபடியும் எனக்கு இது நடக்கக்கூடாது என்று நினைப்பேன். அவருக்கு வயதான போது சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நீங்களும் உங்களுக்கு வயசாகும் போது அப்படிதான் இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ அவர் ஒரு கட்டத்தில் பிரசங்கிக்கிறது எல்லாமே அன்பை பத்தினதா மட்டுமே இருந்தது. எப்பவும் ஒரே செய்தியை தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவ்வப்போது அவருடைய சபையில பொறுமை இழக்கிற நபர் எழுந்து அவரை தடுத்து சொல்வாரு, யோவான், நீங்க ஏற்கனவே இதை பிரசங்கம் பண்ணிட்டீங்க, வேற ஏதாவது புதுசா சொல்லுங்க. சரி, நல்லதுன்னு சொன்னவர், புதிய கற்பனையை உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். திரும்பவும் அன்பை பத்தி பிரசங்கிக்க ஆரம்பிச்சிடுவாரு. எல்லா பரிசுத்தவான்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாய் இருக்கும்போது சபை அரசியல்னு எதுவுமே இருக்க முடியாது. ஏழைகளை ஒரு மாதிரியாகவும் பணக்காரரை ஒரு மாதிரியாகவும் நடத்துகிற நிலை இருக்காது. அங்க உடல் நிறத்தை வச்சு மரியாதை கொடுக்கிற நிலையும் இருக்காது. தேவன் நம்மை நேசித்தது போல நாம் மற்றவர்களை நேசிக்கும் போது இவை மறைந்துவிடும். கொலாசே சபையினர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தார்கள், ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தார்கள்.
மேலும் அவர் தொடர்ந்து அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது என்கிறார். பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள் என்கிறார். விசுவாசம் கடந்த காலத்தை சார்ந்திருந்தது, கிறிஸ்துவின் கிரியையை சார்ந்திருந்தது. அன்பு நிகழ்காலத்திற்குரியது, எப்படி ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம். நம்பிக்கை எதிர்காலத்தை நோக்கி இருக்கிறது, நமக்காக தேவன் வைத்திருப்பதை சார்ந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, தேவன் நமக்காக பரலோகத்தில் ஒரு சுதந்திரத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற நம்மளோட நம்பிக்கை, ஒரு நாள் நம்ம பரலோகத்துக்கு போகும்போது அங்க தேவன் நமக்காக வச்சிருக்கிற ரொம்ப பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. அவர் கொலாசையரோட விசுவாசத்தை கொண்டாடினாரு. அவர்கள் ஒருவருக்காக ஒருவர் கொண்டிருந்த அன்பை கொண்டாடினாரு, அவர்களுடைய நம்பிக்கையை கொண்டாடினாரு, அவர்களுடைய வளர்ச்சியை கொண்டாடினாரு. அவர் சொல்றாரு, அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதாய் இருக்கிறது. ஆனா இங்க பவுல் சொல்றாரு, நான் தேவனை துதிக்கிறேன். நீங்க இங்க பவுல் சொல்றத பாருங்க, அவரை கவனிங்க. அவர் இந்த கடிதத்தை எழுதும்போது, அதாவது அவர் இந்த நிருபத்தை எழுதும்படி தன்னோட சங்கிலிகளை கழட்டி விட சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் கொலாசே மக்களுக்கு எந்த விஷயத்தையும் சொல்றதுக்கு முன்னாடி அவர், உங்களை பத்தி நான் எப்பாப்பிராத்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களை பத்தி எல்லாத்தையும் அவர் சொன்னாரு. அவர் என்கிட்ட உங்களுக்கு இயேசு கிறிஸ்து மேல அதிக விசுவாசம் இருக்கான், நீங்க ஒருவருக்கொருவர் ரொம்ப அன்பா இருக்கீங்களா, உங்களுக்கு பரலோகத்தில் இருக்கிற நம்பிக்கை இருக்கு, உங்க வாழ்க்கையில் அது அதிகமா பிரகாசிக்குதுன்னு சொன்னாரு. உங்களோட சின்ன சபையானது இப்ப வளர்ந்து கனி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறதா அவர் சொன்னாருன்னு சொல்றாரு. நாம பார்க்குற இந்த நிருபம் அவங்களோட கரங்கள்ல கிடைச்சப்போ அந்த விசுவாசிகளுக்கு இது ரொம்ப ஊக்கமளிக்கிறதா இருந்திருக்கும். இப்போ ஆக்கியோன் அப்போஸ்தலனாகிய பவுல் உடன் இருந்தவர் சகோதரனாகிய திமோத்தேயு எழுதப்பட்டது கொலாசே பட்டண பரிசுத்தவான்களுக்கு. உடன் உதவியா இருந்தது ஊழியனாகிய எப்பாப்பிரா. முதல் அதிகாரத்தோட 7-8 வசனங்கள் அவரை பத்தி சொல்லுது. அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாயிருக்கிற எப்பாப்பிராவினிடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். பவுல் எப்பாப்பிராவின் உண்மைத்தன்மையை குறித்து சொல்லும்போது இது நீண்ட காலம் இருக்கின்ற ஒன்றென நமக்கு நினைவுபடுத்துகிறார். ஒரு சமயத்தில் உண்மையாக இருப்பது என்பது ஒன்று. நம்ம எல்லாருக்கும் அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் இருந்திருக்கு. ஒரு நேரத்தில் நம்ம எழும்பி நேர்மையான விஷயத்தை செய்திடுவோம். ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து உண்மையாக ஊழியம் செய்யறதுன்றது சற்று வித்தியாசமான ஒரு விஷயம்தான். அதை தான் பவுல் எப்பாப்பிராவை பற்றி சொல்றாரு. அவர் ஊழியக்காரனாக உண்மையுள்ளவனாகவும் இருந்தார். அவர் முன்பு செய்த ஊழியம் நீடித்ததாக, கண்காணிக்கப்பட்டதாக, சொல்வதற்கு தரமுள்ளதாக இருந்தது. சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையின் தரம் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். கடினமான நிலைகள் வரும்போது நாம சோர்ந்து போய் விட்டுடக்கூடாது. நாம நடக்கும்னு நினைச்சது நடக்காம இருக்கலாம். நாம நம்பிக்கையோடு இருந்த ஒரு காரியம் நடக்காம போலாம். அப்பவும் உண்மையா இருக்கணும். இந்த முதல் 8 வசனங்களோட இன்னைக்கு நான் நிறைவு செய்யும் போது நாம கத்துக்கிட்டதுல 3 முக்கிய காரியங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். அது உங்கள் இருதயங்களில் பதியும்னு நான் நம்புறேன். நமக்கு உதவியா இருக்கிற விதத்துல இந்த வசனங்கள்ல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய 3 முக்கிய காரியங்கள் என்ன? தேவன் இருந்தா கொஞ்சமானது கூட போதுமானதா இருக்கும். திரும்பவும் சொல்றேன், தேவன் இருந்தாரானால் கொஞ்சம் இருந்தாலும் போதுமானதாக இருக்கும். கொலோசையர் நிருபத்தை பத்தி தன்னோட உன்னதமான வர்ணனையில ஜேபி லைட்பூட் சொல்றாரு, பவுல் எழுதின நிருபங்களில் கொலோசே சபையானது முக்கியமான சபைகளின் வரிசையில் பின்தங்கிய சபையாக இருக்கிறது, முக்கியத்துவம் குறைந்த சபை. அப்போ அந்த சபையானது புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற வாய்ப்புகள் குறைவானதாகவும், அப்படி ஒரு சபை இருக்கிறதே தெரியாமலும் இருந்திருக்கும். யாருன்னே தெரியாத மக்கள் கூட்டத்தை கொண்ட ஒரு சபை. சின்ன பட்டணத்திலிருந்தும் கனத்திற்குரிய அப்போஸ்தலனாகிய பவுலோட உற்சாகப்படுத்துகிற நிருபத்தை பெறுகிறது. ஆனால் தேவன் அங்கிருந்தார், இன்றைக்கு இங்கு இருக்கிறார். அந்த சபையிலிருந்து வந்த நிருபத்தை நாம வாசிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க ஒருவேளை அந்த சபையில இருந்திருந்தா, நாங்க அதிகம் பேர் இல்லை, இயேசு நேசிக்கிற ஒரு சின்ன கூட்டத்தாராக இருக்கிறோம்னு சொல்லியிருப்பீங்க. கொலோசே பட்டணத்தில் இருந்த சபையில அதிகபட்சம் 30-40 பேர் தான் இருந்திருப்பாங்க. எனக்கு எப்படி அது தெரியும்? ஏன்னா வேதம் சொல்லுது, பிலேமோன் மற்றும் அவனோட மனைவியாகிய அபியா வீட்டில் நடந்ததுன்னு சொல்லுது. நிச்சயம் அவங்க மாளிகையில் இருந்திருக்க மாட்டாங்க. அது ஒரு வீட்டு சபையாக தான் இருந்திருக்கும். பவுல் சொல்லும்போது கொலோசே மக்கள் தங்களுக்கு தெரியாத ஒருத்தர் மூலமா கிறிஸ்தவர்களா மாறினதா சொல்றாரு. அவர் சொல்றாரு, நீங்கள் எப்பாப்பிராவினிடத்தில் அந்த சுவிசேஷத்தை கற்றறிந்தீர்கள். வசனம் 7. அப்போ கொலாசையர் 1ஆம் அதிகாரத்தில் என்ன கத்துக்கிட்டோன்னு சொன்னா, புகழப்படாத ஹீரோக்களையும் தன்னோட வேலைக்காக தேவன் பயன்படுத்துவார். எப்பாப்பிரா ஒருவரும் அறியப்படாதவனா இருந்தார். அவரோட ஊர் இன்றைக்கு இல்லவே இல்லை. இருந்தாலும் அவரோட சின்ன பட்டணத்தில் ஆரோக்கியமான வைராகியம் உள்ள புதிய ஏற்பாட்டு சபையை ஸ்தாபிக்க ஒரு கருவியா பயன்படுத்தப்பட்டாரு. நமக்கு புரியாத விஷயங்களை தேவன் கையில் எடுக்க விரும்புறாரு. நமக்கு அது அர்த்தமற்றதா இருக்கும்.
அதை வச்சு வல்லமையானதை அவர் செய்வார். அவர் உங்களுக்குள்ள கிரியை செய்துக்கிட்டு இருக்கலாம். நீங்க செய்யற காரியம் அர்த்தமற்றதா உங்களுக்கு தோணலாம். ஆனா மறுபடியும் சொல்ற, தேவன் இருந்தாரானால் கொஞ்சமும் போதுமானதாக இருக்கும். முதல் சில வசனங்களை நம்ம கத்துக்கிற 2வது காரியம், அதாவது உண்மைத்துவன்றது பரலோக கணத்திற்கான அடையாள சின்னமா இருக்கு. உண்மைத்துவம் பரலோக கணத்திற்கான அடையாள சின்னம். அந்த வார்த்தை எத்தனை முறை இந்த சின்ன புத்தகத்தில் வருதுன்னு நீங்க கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். கொலாசையர் 1:2, பரிசுத்தவான்களுக்கும் விசுவாசமுள்ள சகோதரர்களுக்கும். கொலாசையர் 1:7, உண்மையுள்ள ஊழியக்காரனாகிய எப்பாப்பிரா. கொலாசையர் 4:7, பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனாகிய தீக்கிக்கு. கொலாசையர் 4:9, உங்களில் ஒருவனாயிருக்கிற உண்மையும் பிரியமுமான சகோதரன். உண்மைத்துவத்திற்கு தேவன் அதிகமான மதிப்பு கொடுக்கிறாரு. நீங்க யாரா இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவுக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், ஒருவேளை இப்போ நீங்க சோர்வா இருக்கலாம், இதோட விட்டுடலான்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். உங்களுக்கு ஒன்று சொல்றேன், உண்மைத்தன்மைன்றது பரலோக கணத்திற்கான அடையாள சின்னமா இருக்கு. ஒரு நாள் நம்ம பரலோகத்துல தேவனுக்கு முன்னால போய் நிற்கும் போது அவரு நம்மளை பார்த்து நல்லது சிறந்த ஊழியக்காரனே உள்ளவான்னு சொல்ல மாட்டாரு. அந்த நாள்ல அவரு நல்லது பிரசித்தி பெற்ற ஊழியக்காரனே உள்ளவான்னு சொல்ல மாட்டாரு. மாறா அவரு நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனேன்னு தான் சொல்லுவாரு. உங்களுடைய உண்மைத்தன்மை இங்க மதிக்கப்படாததா பொருட்படுத்தப்படாததா இருந்தாலும் ஒரு நாள் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நீங்க பரலோகத்தில் அந்த பரலோக அடையாள சின்னத்தை அணிந்தவர்களா சுற்றி வருவீங்க. உண்மையுள்ளவன் என்ற அடையாள சின்னம். இந்த வசனங்கள்ல இருந்து நான் கத்துக்கிட்ட கடைசியான ஒரு காரியத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னன்னா, இந்த புத்தகம் கொலாசையரை பற்றியது அல்ல, எப்பாப்பிராவை பற்றியது அல்ல, அங்க போயிட்டு இருந்த கள்ள உபதேசத்தை பத்தினது இல்ல. இந்த புத்தகமானது இயேசு கிறிஸ்துவை பற்றியது. நீங்க கவனமா பார்த்தீங்கன்னா முதல் 8 வசனங்கள்லயே அதை உங்களால பார்க்க முடியும். இப்போ உங்ககிட்ட வேதாகமம் இருந்தா அதை திறந்து என்னோடு கூட அந்த பகுதியை கவனமா பாருங்க. பவுல் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன். வசனம் 1, பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவில் விசுவாசமுள்ள சகோதரர்கள். வசனம் 2, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். வசனம் 5, நம்முடைய விசுவாசம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ளது. எப்பாப்பிரா கிறிஸ்துவின் உண்மையுள்ள ஊழியக்காரன். வசனம் 7, கொலோசையருக்கு எழுதப்பட்ட இந்த நிருபம் இயேசு கிறிஸ்துவை பற்றியது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் சகலத்தையும் மாற்றிவிடும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்னை மாற்றியது, உங்களையும் அது மாற்றிடும். உங்களை ஒருபோதும் கைவிடாத ஒருவரால் நீங்கள் உள்ளும் புறமும் மாற வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு திருப்பு முனை நிகழ்ச்சியில என்னோட கலந்துகிட்டதற்கு நன்றி. தேவனோட வார்த்தையை எந்த அளவுக்கு அதிகமா வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்ம ஒவ்வொருத்தர் கூடயும் தனிப்பட்ட உறவை ஏற்படுத்திக்க விரும்புறாருன்றதை நாம புரிஞ்சுப்போம். அந்த உறவை நீங்க ஏற்படுத்திக்கிட்டு உங்களோட நித்தியத்தை கிறிஸ்துவோட நீங்க செலவிட விரும்புனீங்கன்னா உங்க பாவங்கள்ல இருந்து நீங்க மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை உங்களோட சொந்த ரட்சகரா தேவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த முடிவை இன்னைக்கே நீங்க எடுக்குமாறு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இன்னைக்கு நீங்க அந்த விசுவாசத்தோட அடியை எடுத்து வச்சிருந்தீங்கன்னா மற்ற கிறிஸ்துவர்களோட நம்பிக்கைக்குரிய ஊழியத்துல இருப்பவங்க இல்லனா ஸ்தல சபையினரோடு அதை பகிர்ந்துக்க உங்களை உற்சாகப்படுத்துற. அவங்க தொடர்ந்து உங்களோட விசுவாச வாழ்க்கையில வளர உதவி செய்வாங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திரும்பவும் உங்களை இதே திருப்பு முனை நிகழ்ச்சியில நான் சந்திக்க ஆவலா காத்திருக்கேன்.